ஐயனார் துணை சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம சேரன் சோழன் நிலான்னு சொல்லிட்டு நம்ம ஹரிஷோட அவங்களோட வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே அவங்க அப்பா அம்மா கிட்ட போயிட்டு சேரன் சோழன் நிலவை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. அவங்களும் எதுவுமே பேசாமல் தூரமாக போய் உட்காந்துக்கிறாங்க. நீ சந்தாவை எங்கள் அண்ணனுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, சந்தாவுக்கும் எங்கள் அண்ணனை ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால் நீங்கள் பேசாமல் சந்தாவை எங்கள் அண்ணனுக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்துருங்க, நாங்கள் எல்லாரும் சந்தாவை ரொம்ப நல்லபடியாக பார்த்துப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கும் வீடு வாசல் தோட்டம் துறவு எல்லாமே இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறது, விவசாயம் பண்ணுறதுக்கு தான் தண்ணி இல்லாமல் போச்சு. அதனால தான் எங்கள் வீட்டு பையன் உங்கள் இடத்துக்கு வந்து வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அவன் சம்பாதிக்கலைன்னா எங்களுக்கு சாப்பாடுக்கு வழி இல்லாமல் போயிருக்கோம். ஆனால் நாங்கள் சந்தாவுக்கு மாப்பிள்ளை பார்த்துருக்கீங்களே, அவங்க சாதா இடம் கிடையாது, அவங்களுக்கு சொந்தமாக வீடு இருக்குது, வாசல் இருக்குது, தோட்டம் இருக்குது, தொறுமை இருக்குது. அது மட்டும் இல்லை, நிறையா பணமும் வச்சுருக்காங்க. எங்கள் பொண்ணு ரொம்ப ராணி மாதிரி அழகாக பார்த்துப்பாங்க. ஆனால் உங்களால் எங்கள் பொண்ணை இப்படி பார்த்துக்க முடியும்? லாஸ்ட் டைமு கொரோனா பீரியடில் வந்து எல்லாமே அடித்து வச்சுருந்தாங்களே, அப்போ நாங்கள் சாப்பாட்டுக்கே கூட வழி இல்லாமல் இருந்தோம். ஏன்னா எங்கள் பையன் கூலி வேலை தான் செஞ்சிட்ருக்கான். அவன் ஒரு நாளைக்கு வேலைக்கு போகலனாலையும் அவங்கிட்ட ஏது பணம் ஒரு பைசா கூட கிடையாது. ஆனால் எங்கள் வீட்டு மாப்பிள்ளை சைடு அப்படி கிடையாது, கோடிக்கணக்கான சொத்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடும்பத்தை உயர்த்தியும் நம்ம சேரனோட குடும்பத்தை தாழ்த்தியும் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேரனும் சோழனும் ஒரு பக்கம் நம்ம சந்தாவோட அப்பாவை சமாதானம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம நிலா இருந்துட்டு நீங்கள் கொஞ்சம் சொன்னால் புரிஞ்சுக்கோங்க, சந்தாவுக்கு நீங்கள் பார்த்து வச்சுருக்கிற மாப்பிள்ளை கூட சேர்ந்து வாழ ஒரு துளி கூட விருப்பமே இல்லை. ஆனால் எங்கள் அண்ணன் கூட சேர்ந்து வாழ்கிறதுக்கு தான் சந்தாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கடைசி நேரத்தில் துப்பாக்கியை காட்டி மிரட்டினதுனால தான் இந்த கல்யாணமே நடக்காமல் போச்சு. மற்றபடி இந்த கல்யாணம் நல்லபடியாக நடந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் இந்த டைமில் வந்திருக்கீங்கல்ல, இப்போ மட்டும் எங்கள் மாப்பிள்ளை இங்கே இருந்திருந்தாருன்னா இந்நேரம் நீங்கள் இந்த வார்த்தையை பேசியிருக்க முடியாது. துப்பாக்கியை காட்டினதுலே நீங்கள் இந்த ஏரியா பக்கம் கூட நீங்கள் வந்திருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்தாவோட அப்பா ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், அவங்க அடிதடி பண்ணியிருந்தா கூட ஒரு வழியாக போராடி சந்தாவை எங்கள் அண்ணனுக்கு நாங்கள் கல்யாணம் பண்ணி வச்சுருப்போம். ஆனால் அவங்க துப்பாக்கியை காட்டத்தினால யாருக்காவது ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு பயந்துக்கிட்டு தான் வேண்டான்னு நினச்சிட்டோமே தவிர மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. சந்தாவை அவங்க கூட்டிகிட்டு போன மாதிரி நாங்கள் கூட்டிகிட்டு போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிருக்கோம். ஆனால் அப்படி வேண்டாம், பெற்றவங்க மனசு கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இவ்வளோ தூரம் தேடி வந்து உங்ககிட்ட நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். எங்களையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, சந்தா எங்கள் அண்ணனோட வாழ்க்கையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி சமாதானம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா அவன் எங்கள் வீட்டு மாப்பிள்ளைக்கு சின்னதாக ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. 6 மாதத்துக்கு அப்புறமா தான் அவங்களுக்கு நேரமே நல்லா இருக்குது. அப்போ தான் கழுத்தில் தாலி ஏறுன்னு ஐயரே சொல்லியிருக்காரு. அதனால தான் இந்த கல்யாணத்தை நாங்கள் தள்ளி வச்சுருக்கோம். அவங்களும் ட்ரீட்மெண்ட்டுக்காக கொஞ்சம் வெளியூர் வரைக்கும் போயிருக்காங்க. அவங்க திரும்பி வந்த உடனே ஏற்கனவே நிச்சயதார்த்தம்லாம் பண்ணியாச்சு. நிச்சயதார்த்த நடந்த பொண்ணை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறது ரொம்ப பெரிய தப்பு. அது மட்டும் இல்லை, எங்களுக்கு தெரியாமல் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கலான்னு வேற நினச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டுட்டு இருக்காங்க. அதுக்கடுத்ததாக ஹரிஷ் இருந்துட்டு அவர் ஒரு கட்ட பஞ்சாயத்தை பண்ணுறவர், ஆனால் அவரை மாதிரி இவர் கிடையாது, எல்லாத்தையும் பாசமாக நடத்திப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரனை பற்றி ரொம்பவே பெருமையாக வந்து எடுத்து சொல்லி புரிய வச்சிட்ருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் இந்த சைடு நேற்று மாதிரி அவங்க வந்துட போகிறாங்கன்னு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சிக்கன் குழம்பு இருக்குது, மட்டன் குழம்பு இருக்குது, நேற்று செஞ்ச பிரியாணி இருக்குது, தோசை ஊற்றி சாப்பிட்டுக்கலாம், இட்லி ஊற்றி சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு வந்துட போகிறாடா, நீங்கள் கிளம்புற போது எனக்கும் ஏதாவது சாப்பாடு வந்து ஆர்டர் பண்ணிட்டு போங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆர்டர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டி வந்து கிளம்பிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து வானதி வராங்க. நடேசன் வெளியில் போனவர் ஓடி வராரு. என்னடா நீ என்ன இவ்வளோ சத்தமாக சொன்ன, அவள் பாரு வந்துட்டா அப்படின்ற மாதிரியே சொல்கிறாங்க. நீ என்ன வானதி இவ்வளோ காலையில் வந்திருக்க, ஏமா நீ காலேஜுக்கெல்லாம் போகிறது இல்லையா,
போனோம். அதுக்காக இவங்க எல்லாத்தையும் பட்னியா போட முடியுமா? அதனால தான் தோசை மாவு வாங்கிட்டு வந்திருக்கேன். பொடியும் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதனால இட்லி சுட்டு பொடி தொட்டு சாப்பிட்டு கிளம்பலாப்பா அல்லவா? இரு ஒரு 10 நிமிஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு வானதி வந்து வெயிட் பண்ண வைக்கிறாங்க. என்னென்ன இதெல்லாம் வேண்டான்னு தானே நான் சொன்னேன். இப்படி வந்து மாட்டிக்கிட்டீங்களே அண்ணன், நான் ரொம்பவே மிஸ் பண்ணுறேன்னு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வானதி, நீ எதுக்காக கஷ்டப்படணும்? வேண்டாமே, பரவாயில்ல இருக்கட்டும், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வானதி எவ்வளோ சொல்லியும் கேட்காம சமைச்சு தீர்வுன்னு சொல்லிட்டு பிடிவாதமாக இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு நம்ம பல்லவனை வந்து பொறுத்துக்க சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம சோழனும் எவ்வளவோ பேசி பார்க்குறாங்க. ஆனால் அவங்க ஒத்துக்கவே இல்லை. அதுக்கு தான் சரிங்க, நாங்கள் சந்தாவோட பேரில் 25 லட்ச ரூபா பணத்தை போடுறோம், அதே மாதிரி 30 பவுனில் நகையே போடுறோம், உங்கள் அப்பயாச்சும் உங்கள் வீட்டு பொண்ணு எங்கள் அண்ணனுக்கு நீங்கள் கல்யாணம் பண்ணி தருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் இருக்கார். அரிசி இருந்துட்டு அவங்க தான் இவ்வளோ தூரம் பேசுகிறாங்கல்ல, சேரன் பையா ரொம்பவே நல்லவர் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி, நீங்கள் செஞ்சுட்டு 6 மாதம் கழித்து வாங்க, அப்போ நான் என் பொண்ணு தரலாமா வேண்டாமான்னு சொல்லி யோசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதோடு இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி ஐயனார் துணையில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.